வணக்கம் நண்பா. நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கரா. இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிகண்டன் கதையோட நாயகனாக நடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு லவ் ஃபெயிலியர்னால சாவு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி நம்ம மொட்டை வச்சு கால் பண்ணி தலைவர் நான் இருக்கிற இடத்துக்கு வா, நான் உனக்கு ஓலை புக் பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. பார்த்தா அங்கே ஓடிட்டு வந்தது வந்துட்டு நம்ம லேடி டிரைவர். ரெண்டு பேருமே வந்துட்டு கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பேக் நிறைய பணம். சரி, மணிகண்டனும் அந்த பொண்ணும் வந்துட்டு பிளான் போட்டு ஆளு பாதியாக பிரிச்சுக்கலாங்கிறாங்க. இதுக்கு நடுவில் மணிகண்டனை அந்த பேக்கோட சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு குரூப் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்துட்டு தூக்கிட்டாங்க. தூக்குனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது பேக்ல பணத்தை காணும். இப்போ மணிகண்டன் எடுத்தாங்களா இந்த பொண்ணு எடுத்து அந்த பணம் எங்கே தான் போச்சு, அட்லாஸ் என்ன நடந்துச்சுன்னா படத்தோட மீதி கதை. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன் தான். பட் இந்த ஸ்டோரி லைன் இவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ரொம்ப வந்துட்டு அருவியை இழுத்து வச்சிருந்தாங்க. முக்கியமாக மணிகண்டன் இந்த படத்தில் வந்துட்டு அவரோட கேரக்டரைசேஷனே வந்துட்டு நமக்கு வந்துட்டு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுப்பை கிளப்புற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுக்கோங்களேன். அதை அவர் இழுத்து பேசுறதாகட்டும், அவரோட மாடுலேஷன் ஆகட்டும், ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது இன்னுமே வந்துட்டு பயங்கர கடுப்பாக இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். எப்படா படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிற அளவில் வந்துட்டு ஆயிடுச்சு. முக்கியமாக படத்தில் வந்து அங்கங்கே வந்துட்டு ஷார்ட்டில் ஒரு முதலை காட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு இந்த சந்திரமுகியில் வந்துட்டு அந்த பாவம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே ஒரு 2-3 ஷார்ட் வந்துட்டு முதலைக்கு கிளைமேக்ஸ்லேயே வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப வந்துட்டு ஒரு ஆவரேஜான படம். எனக்கு சுத்தமாக இருக்கட்டும். நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிட்டுருங்க. முக்கியமாக தனுஷ் வந்துட்டு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, என்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இந்த படத்தெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க, கராங்கிறாங்க யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ படத்தோட பேர் கரை அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருப்பாரு. பட் அந்த டைம் வந்துட்டு கரா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பார்த்தா ஒரு 2 வாரம் கழிச்சு இந்த படம் கரான்னு ரிலீஸ் ஆகுது. நல்ல வேலை கரை கூட வந்துட்டு ரிலீஸ் ஆகல, மிஸ் மேட்ச் ஆயிருக்கும் பேர்.